ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் தோசை மாவு இல்லாத போது சட்டுன்னு 10 நிமிஷத்தில் எப்படி ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஸ்பான்ஜியான தோசை செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு பொருத்தமான ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான சட்னி, அது ஆரஞ்சு தோலை வச்சு நம்ம தூக்கி வீசணும்னு நினைக்கிற ஆரஞ்சு தோலை வச்சு எப்படி ரொம்ப டேஸ்ட்டான சட்னி அரைக்கலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். தோசை சுடுறதுக்கு முதல்ல தோசை மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மெலிசான அவல் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கெட்டியான அவலாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்க்கணும். இதை ஒரே ஒரு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டா கழுவின அவலில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர், 1/2 கப் அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. விஸ்கை வச்சு இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்து விட்டுருக்காங்க. இது 1/2 மணி நேரம் அப்படியே மூடியை போட்டு ஒரு பக்கம் நல்லா ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடான 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கமலா ஆரஞ்சு அப்படி இல்லைன்னா சாத்துக்குடியோட தோலை எடுத்து நல்லா உப்பு தண்ணியில் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இப்போ சேர்த்துக்கோங்க. நல்லா பிச்சு போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. கமலா ஆரஞ்சு அப்படி இல்லைன்னா சாத்துக்குடி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது அப்படியே 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானோன்னு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சோன்னா 5லேருந்து 7 வெள்ளைப்பூண்டு, சின்ன சைஸ் வெள்ளைப்பூண்டு 7 வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. காரத்துக்கு நான் 5 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட நிறம் நல்லா மாறி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்குறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி அதிகமாக வதங்கக்கூடாது. லேசாக வெங்காயம் தக்காளிக்கு வதக்கிற மாதிரி, சட்னிக்கு வதக்கிற மாதிரி வதங்கினா சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு பதமாக வதங்கினோன்னே நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி வச்சுருக்க அந்த ஆரஞ்சு தோலை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கொத்தமல்லியை சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான் உங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப மணமாக இருக்கும். இது நல்லா சூடாறணுன்னா நைஸாக பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு ரொம்ப மணக்க ரொம்ப சுவையான ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இரும்பு பேனாக வச்சுக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானோன்னு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அருமையான ரொம்ப டேஸ்டான மணக்க ஆரஞ்சு தோலில் ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே ஒரு பக்கத்துக்கு இருக்கட்டும். நம்ம தோசை மாவு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஊறின மாவை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக, அதாவது 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை கலந்து இதில் சேர்த்துக்கோங்க. தோசை பதத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு. அந்த அளவுக்கு நல்லா பதமாக நல்லா தண்ணியை சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஆப்ப சோடா போட்டனால கொஞ்ச நேரம் ஊறினா தான் உங்களோட தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு கல்லும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா ஊற்றி இந்த மாதிரி தோசையை சுட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நிறைய ஓட்டையாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க.
திருப்பி போட்ட பிறகு இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். 1 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அருமையான ரொம்ப சாஃப்டான இன்ஸ்டன்ட் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. மணக்க மணக்க ஒரு சட்னியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த சட்னி தோசையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி, அதே நேரத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.